ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏபிகே கேட்ரிங் ராம்நாட். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா தான் மேலக்கோட்டைக்கு தான் வந்திருக்கோம். இப்போ 2000 பேருக்கு நம்ம சமைக்க போகிறோம். 200 கிலோ மட்டனு, 200 கிலோ ரைஸு, நம்ம கறியானமும் ஒயிட் ரைஸ் தான் சமைக்க போகிறோம். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம போடுற வீடியோ அப்போ தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சமையலுக்கு தேவையான காய்கறி, தால்ச்சாவுக்கு வெங்காயம் எல்லாம் உரிச்சிட்ருக்காங்க. இப்போ நம்ம யார் வீட்டுக்கு வந்திருக்கோம்னா டவ்வா ஓனரு ஷேக் அப்துல்லா அவர் வீட்டில் தான் சமைக்க போகிறோம். நீங்கள் வாட்டர் பாட்டில் தேவை இருந்தால் அவரை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். 500 ml, 1 லிட்ரு, 2 லிட்ரு, 5 லிட்ரு, 20 லிட்ரு தேங்கிற மாதிரி கிடைக்கும். நீங்கள் அவரை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். வெங்காயத்தை அலசிக்குவோம். நல்லா அலசி எடுத்துக்கலாம். கத்தரிக்காய், மாங்காய், வாழைக்காய் எல்லாம் வெட்டி வச்சு தாளிச்சாக்குள்ளது. வெங்காயத்தை அலசி எடுத்தாச்சு. வெங்காயத்தை நறுக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம சுப்பிரமணியன் வாழைக்காய் நறுக்கிட்டு இருக்காப்புல. அங்கிட்டு பச்சை மிளகா எல்லாம் நறுக்கிட்டு இருக்காப்புல. புதினா, மல்லி எல்லாம் நறுக்கி வச்சுக்கலாம். தேங்காயை உடைச்சி திரிக்குருவோம். அவங்களுக்குலாம் கொடுத்துங்க, நீங்கள்லாம் குடிக்கிட்டாங்களா? தேங்காயை கீரி எடுத்துக்கிடலாம். மல்லி, புதினா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அதை ஒரு பேசனில் எடுத்து வச்சுக்கிடுவோம். தேங்காய் சின்ன சின்னதாக நறுக்கிடுவோம். எங்கிட்ட கேரட்டை நறுக்கி வச்சுக்கிடுவோம். கேரட்டு, வாழைக்காய், மாங்காய், கத்தரிக்காய் இதெல்லாம் தாளிச்சாக்குள்ளது. தக்காளி வெட்டி வச்சுக்குவோம். அடுத்து பாதாம், முந்திரி, வேர்க்கடலை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். எடுத்துங்க, எல்லாம் மிக்ஸ் ஆகி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஆணத்துக்கு தேவையான பட்டை, கிராம்பு, இலையெல்லாம் பிரித்து வச்சுக்குவோம். அடுத்து இஞ்சி கொண்டு ஆட்டிக்கிடுவோம். பாதாம், முந்திரியும் அரைச்சி வச்சுக்கிடுவோம். நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும்.
வெங்காயம் நைஸாக அரைக்கணும். இல்லைன்னா ஆணத்தில் வந்து அப்படியே குறவரன்னு இருக்கணும். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறாங்க. தக்காளி ஊற்றிக்கலாம். இப்போ பெருசாக இருந்தால் நான் கட் பண்ணி தரேன். உருளைக்கிழங்கு வெட்டிக்கிடுவோம். அடுத்து சட்டி வச்சு எண்ணெயை ஊற்றிக்கிடுவோம். 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய், 3 லிட்டர் கோல்டு ஊற்றிக்கலாம். இல்லை இல்லை என்ன இல்லை அப்படின்னா தான் கணக்கு வரும். 3 எண்ணெய் எடுத்தா சரியாக போச்சு. உங்கள் சர்வீஸ்மா இப்போ உள்ள பிள்ளைகள் சொல்லுங்கள். அடுத்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ரம்ப இலையை போட்டுக்குருவோம். எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். வெங்காயத்தை போட்டுக்கலாம். பாதி வெங்காயத்தை போட்டு பாதி வெங்காயத்தை போட்டுக்குவோம். வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை, கண்ணாடி பதம் வந்தால் போதும். இப்போ தேவையான மிளகா பொடி எடுத்து போட்டுக்கலாம். அடுத்து இஞ்சி வந்து தயிரை ஊற்றிக்கலாம். தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்துக்கும் அதுக்கு இதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு பாக்கி போட்டு தண்ணி இதுக்கு வேணும்ல கறியில் அலசுங்க. மட்டன் அலசிக்கிடலாம். அடுத்த வீட்டிலையும் இஞ்சி பூண்டை போட்டுக்கலாம். வீட்டிலையும் இஞ்சி பூண்டை போட்டுக்கலாம். தயிரை ஊற்றிக்கலாம். 4 சட்டி ரெடி ஆகிட்டு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ தான் கறியை கொட்ட முடியும். தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கறியை கொட்டிடலாம். இந்த சட்டிலையும் கறியை கொட்டிடலாம். காய்ச்சி இருந்த வெங்காயத்தையும் மேலே போட்டுடலாம். மல்லி இலை, புதினாவும் போட்டுக்குருவோம். அடுத்து கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்குருவோம். அப்பனுமே நின்று போடணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் தானே உப்பு. தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. நல்லா செடி விட்டுலாம். கறி எல்லாம் நினைக்கிறேன். அது பெருசுல இன்னும் தண்ணி ஊற்றிக்கிடலாம். கொஞ்ச நேரம் வேகட்டும். அடுத்ததுலையும் தண்ணி ஊற்றிக்கிடுவோம்.
அடுத்த சட்டிலையும் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். அரே கழுவி விடவா? இல்ல வேற ஓம் சத்தி ஏம் சத்தின்னு போகாம அடுத்த ஒரு சட்டியை திறந்தாச்சு. அடுத்து கறி வந்துருச்சான்னு பார்த்துருவான். கறி வந்துருச்சு. உருளைக்கிழங்க போட்டுடலாம். 75% வந்துருச்சு. உருளைக்கிழங்க போட்டு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். அடுத்து தால்ச்சாவுக்கு ரெடி பண்ணிடுவான். 3 லிட்டர் எண்ணெய் ஊற்றிடுவான். இன்னும் ஒரு 1/2 லிட்டர் சேர்த்து ஊற்றிக்கலாம். அடுத்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ரொம்ப இலை, கருவேப்பிலை போட்டுக்கலாம். தாளிப்பாக்கு தேவையான எலும்பு, நுரையீரல், கொழுப்பு எல்லாத்தையும் போட்டாச்சு. எண்ணெயில் வந்து நல்லா வதங்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். உப்பு போட்டால் தான் அதில் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எண்ணெயிலே வதங்கணும். இப்போ தேவையான அளவு மசாலா போட்டுக்கிடுவோம். அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தக்காளியும் போட்டாச்சு. அடுத்து கறியாக நம்ம வெந்துருச்சான்னு பார்த்துக்குவோம். அடுத்த சிட்டியும் இது ஓரளவு வெந்துருச்சு. அடுத்து தாளிச்சாக்கு தேவையான காய்கறியை கொட்டிக்கலாம். மேலே புதினா மல்லி போட்டுக்கிடுவோம். தண்ணி இருக்கு. பருப்பு தண்ணி அந்த தண்ணி அள்ளி ஊற்றலாம். கல்யாணத்துக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். நம்ம ஏபிகே ஸ்பெஷல் மசாலா இது. நம்மளே அரைச்சி தயார் பண்ணுறோம். வீட்டில் ஆட்டினதா? கடையில் வாங்கி போடுற பழக்கம் கிடையாது. கல்யாணத்துக்கு தேவையான முந்திரி, பாதாம் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். தேங்காயெல்லாம் எல்லாம் ஒவ்வொரு சட்டிக்கும் பிரித்து வச்சாச்சு. மசாலையை தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிடலாம். வெந்துருச்சு. மசாலையை ஊற்றிடலாம். மசாலையை ஊற்றி 5 நிமிஷம் கழித்து 5 நிமிஷம் ஆகணும். நல்லா கொதி வரணும். இப்போ தேங்காய் பாலையும் ஊற்றிடலாம். முந்திரி பாலம் அரைச்சதையும் ஊற்றிடலாம்.
ஒன்று தம்மில் போட்டாச்சு ஒரு சட்டியை. தம்முலேயே வேகணும், அப்போ தான் நல்லா இருக்குங்க. கறி வந்து சாஃப்டாகும். அடுத்த சட்டிக்கும் தேங்காய் பால் ஊற்றிடலாம். ஓரளவு 4-5 சட்டி ரெடி ஆயிடுச்சு கறியானா. கறியான ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ரைஸ்க்கு தண்ணி ஊற்றியாச்சு. நம்ம தாளிப்பு போடுறோம். நல்லா மணமாக இருக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குவோம். ஒரு சட்டிக்கு 50 கிலோ போடுறோம். 4 சட்டி போடுறோம். 200 கிலோ. அங்கிட்டு 3 சட்டி ரெடி ஆயிடுச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. அரிசி அலசி எடுத்துக்கலாம். ஒரு இது ஸ்டேட்டஸ் போட்டுவிடுவோம். சோறு ரெடி ஆகிட்டு இருக்கு. எங்களுக்கு பார்சல் நடந்துட்டு இருக்கு. எப்படின்னா இங்கே உள்ள ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் ஒரு பார்சல் முன்னாடி காமிச்சிட்டு இருக்கேன். நான் வீடியோ எடுத்து ஐயோ நீங்கள் வர கைது அழிச்சிட்டு இல்லை. எவ்வளோ காசு பசங்க? 15 லட்சம் இல்லைடா. இப்போ தாண்டா போடுறோம் நாங்கள். 4 கிலோ போடுறாங்களா? ஆமாம். தண்ணீர்லாம் எடுத்து போடுவோம். அப்போ தான் தெரியும். வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.